everyone. Thank you for joining today's session and let us straight away get into it. So these are the 4 important articles we are going to see in our analysis for today. And the first article is about the Smart Cities Mission and அதனோட key points பற்றி பார்க்கலாம். இந்த Smart Cities Mission அப்படிங்கிறது வந்து 2015ல் லான்ச் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா 100 இந்தியன் சிட்டிஸை வந்துட்டு சஸ்டைனபிளாகவும் இன்க்ளூசிவ் urban ஹப்ஸாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது வந்துட்டு ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு இதனோட கோல்ஸ்லேருந்து. எதனால் அப்படின்னா கவர்னன்ஸ்லேயும் எக்ஸிக்யூஷன்லேயும் அடாப்டபிலிட்டி சேஞ்சஸ்லேயும் வந்துட்டு நிறையா ஃபாலோ பண்ணாததுனால இது வந்துட்டு ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. இதனோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஐஓடி டிரைவன் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும், மொபிலிட்டிக்காகவும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காகவும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இதனோட மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் இதில் வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா பேன் சிட்டி ப்ரொபோசல், அதாவது ஐடி எனேபிள்ட் சர்வீசஸை பேன் சிட்டி லெவலில் ப்ரொப்போஸ் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இதனோட ஒரு காம்பனண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் ஏரியா பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஏபிடி, ரெட்ரோஃபிட்ஸு, ரீடெவலப்மெண்ட்டு, க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு காம்பனன்ஸாக இருந்திருக்கு. அண்ட் கவர்னன்ஸ் மாடல் எப்படி இருந்திருக்குன்னா மோஸ்ட்லி கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய எஸ்பிவிஸை தான் இது ரிலை பண்ணியிருந்திருக்கு. அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸை வந்துட்டு இது பைபாஸ் பண்ணிருந்துச்சு. அண்ட் கான்செப்சுவலைசேஷன் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியாவோட லேக் ஆஃப் பேசிக் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ஓவர்லுக் பண்ணதுனால நம்மளால் சிக்னிஃபிகண்ட் பாப்புலேஷன்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு சேலஞ்சஸாக இருந்திருக்கு. ஸோ இதில் ஷிம்லாவில் கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஷிம்லா கேஸ் ஸ்டடியில் பிளான் ஹைலைட்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னா எக்கோ அட்வென்ச்சர் டூரிசமும், வாட்டர் செக்யூரிட்டியும், மொபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரீடெவலப்மெண்ட் இதெல்லாம் தான் ஹைலைட்ஸாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்கன்னா 2906 crore வந்து பண்ணியிருக்காங்க. வியா பிபிபிஸ் மூலியமாகவும் முனிசிபல் பாண்ட்ஸ் மூலியமாகவும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமாகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதில் என்ன அவுட்கம்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஒன்லி 707 crore, ஒன்லி 24% தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணதுமே ப்ராக்ரஸ் வந்துட்டு லிமிட்டடாக தான் நமக்கு கிடச்சிருந்துருக்கு. அண்ட் பிபிபி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரிலைஸ் பண்ணவே முடியல. அண்ட் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு இன்னும் ஸ்டால்டாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் இதனோட அவுட்கம்ஸ். அண்ட் ஃபண்ட்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணது மிஸ்அலோகேட் பண்ணி காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்க்கு ரொம்ப மிஸ்அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எக்ஸாம்பிளுக்கு 2 crores வந்துட்டு ஃப்ளவர் பார்க்ஸ்க்கு மட்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்அலோகேஷன் பண்ணது ஒரு அவுட்கம்ஸாக இருந்திருக்கு. அண்ட் கவர்னன்ஸ் சேலஞ்சஸ் இதில் என்ன இருந்திருக்குன்னா பைபாசிங் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். நம்ம எஸ்பிவிஸை யூஸ் பண்ணதுனால நம்ம சிட்டி கவுன்சில்ஸை அண்டர்மைன் பண்ணிட்டோம். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் லேக் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி, நம்ம ரெசிடென்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். இந்த மாதிரி பண்ணதுனால ப்ராஜெக்ட்டுக்கும் அதனோட நீடுக்கும் என்ன அப்படின்றது டிஸ்கனெக்ட் ஆகிருந்திருக்கு. அண்ட் ஃபண்டிங் கேப்ஸ் கூட நிறைய இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டிலேஸு, இன்எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் ப்ராக்ரஸை ஹிண்டர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கவர்னன்ஸில் இருந்த சேலஞ்சஸ். அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டெக்ஸ்டுவல் அடாப்டேஷன். நம்ம லோக்கல் சோஷியோ எக்கனாமிக் ரியாலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மூலியமாக தான் நம்ம வந்துட்டு பிளானிங்கை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் கவர்னன்ஸ், நம்ம ப்ராஜெக்ட்ஸை 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை அலைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். நம்ம ரெசிடென்ட்ஸை என்கேஜ்மெண்ட் பண்ணால் தான் நம்மளால் அக்கௌண்டபிலிட்டியும் ரெலவன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் எசென்ஷியலாக பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரியான இம்பேக்ட்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் தான் நம்மளால் ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்ட் யூட்டிலைசேஷனை என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்க லெசன்ஸ் இந்த ஷிம்லாவோட கேஸ் ஸ்டடியில் லேர்ன் பண்ணியிருக்க லெசன்ஸ். அண்ட் வே ஃபார்வர்டு இதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா ரீஇமேஜினிங் ஃபோக்கஸ், நம்ம சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அர்பன் டெவலப்மெண்ட்டை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ், நம்ம எஸ்பிவிஸ்க்கும் லோக்கல் கவர்மெண்ட்க்கும் சிவில் சொசைட்டிக்கும் வந்து கொலாபரேஷனை ப்ரொமோட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ப்ராக்ரஸையும் டிரான்ஸ்பரன்சியவும் என்ஷூர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் பைலட் பேஸ்ட் அப்ரோச், நம்ம ஃபீஸபிலிட்டியை டெஸ்ட் பண்ணி சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க.
அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் த வேர்ல்ட் இன் டிரான்சிஷன். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 21st சென்ச்சுரி அப்படின்றது என்விரான்மெண்டல்லையும் டெக்னாலஜிக்கல்லையும் பொலிட்டிக்கல்லையும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்றதை மார்க் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி சேஞ்சஸை அப்சர்வ் பண்ணுறது எதை ஹைலைட் பண்ணுதுன்னா ஹியூமனிட்டியோட அடாப்டபிலிட்டியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட நீடையும் தான் ஹைலைட் பண்ணுது. ஸோ என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சென்னைஸ் டியூவல் கிரைசிஸ். 2019 வந்துட்டு டே 0 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே ரொம்ப வாட்டர் ஸ்கேர்சிட்டியாக இருந்துச்சு 2009. அப்படியே 2024 பார்த்தோம் அப்படின்னா கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஃப்ளட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டியூவல் கிரைசிஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீ லெசன்ஸ் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை டிராஃப்ட்ஸ் அண்ட் டெல்ஜர்ஸ்கோட இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரியான டியூவல் சேலஞ்சஸ் கிரைசிஸை அட்ரஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் கிளைமேட் அடாப்டேஷன் பாலிசிஸை கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால் ரைசிங் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் CO2 லெவல்ஸை கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ரப்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா டெக்னாலஜி வந்து பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவுது, பட் ஆல்சோ சொசைட்டல் போலரைசேஷனையும் வந்துட்டு ஃபாஸ்டர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவை சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்குன்னா நமக்கு இனோவேஷனை வந்து லெவரேஜ் பண்ணுது. எதுக்காகன்னா இன்க்ளூசிவிட்டியை பண்ணுறதுக்காக லெவரேஜ் பண்ணுது. ஆனாலுமே அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ரப்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னவா இருந்திருக்கு அப்படின்னா குளோபல் எலக்டோரல் ட்ரெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 எலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஹை வாட்டர் டர்ன் அவுட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் மெஜாரிட்டிஸ் ஃபார் இன்கம்பன்ஸு ரெஃப்ளெக்டிங் டிமாண்ட்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் கவர்னன்ஸு இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு எகெயின் ரீஎலெக்ட் ஆயிருக்காரு இல்லையா, ஸோ அது வந்துட்டு யூஎஸில் குளோபல் லீடர்ஷிப்பை வந்துட்டு கொஷின் பண்ணுறதா ரைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராக்மேட்டிசமையும் அன்பிரிடிக்டபிலிட்டியும் வந்து பாலிசி மேக்கிங்கில் இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் சேலஞ்சஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா பேலன்சிங் அலைன்மெண்ட்ஸு. நம்ம பிக்ஸோடையும் குவாடோடையும் எங்கேஜாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸில் நம்ம யுஎஸோடையும் டீல் பண்ணணும், ரஷ்யாவோடையும் டீல் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டியை வந்துட்டு ஆயில் இம்போர்ட்ஸ் மூலியமாக நம்ம சாங்ஷன் என்டிட்டிஸ் சச் அஸ் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுலையும் நமக்கு சேலஞ்சஸாக இருக்குது. அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம வெஸ்ட் ஏஷியாவோட குளோபல் பவர்ஸ் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, சச் அஸ் ஈரான், ரஷ்யா, சைனா, இவங்கெல்லாம் அந்த வெஸ்ட் ஏஷியாவில் அவங்களோட பொசிஷன் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்துட்டு நமக்கு டைனமிக் பாலிசிஸோட டிமாண்டை ரைஸ் பண்ணுது. அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் குளோபல் சேஞ்சஸ் வந்துட்டு லாங் டேர்ம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் லெவல்லையும் டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் ஜியோபொலிட்டிக்கல் சிஸ்டம் லெவல்லையும் ரீஆர்கனைசேஷன் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனோட வே ஃபார்வர்டு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சஸ்டைனபிள் அர்பன் பிளானிங்கை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் எக்ஸ்ட்ரீம் வெதர் இம்பேக்ட்ஸை மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் டெக்னாலஜியும் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளால் இனோவேஷனையும் சொசைட்டல் கொஹஷனையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மல்டிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் டிப்ளமசியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் குளோபல் கிளைமேட் ஆக்ஷனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் தான் நம்மளால் எமிஷன் ரிடக்ஷனை வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ரினியூவல் எனர்ஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அண்ட் நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இந்தியாவோட ஸ்டாண்டை பேக் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 இதை வந்துட்டு வேர்ல்ட் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்கர் பண்ணியிருக்காங்க நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில். எதுக்காக அப்படின்னா இண்டஸ் வாட்டரோட ரிவர் சிஸ்டமை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈக்குவட்டபிளாக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்துட்டு ப்ரோக்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசன்ட் நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஒரு டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெசல்யூஷன் அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷனை ஹைலைட் பண்ணுது. ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட கீ ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் அலோகேஷன். இந்தியாவுக்கு வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் மேலே எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரவி, பீஸ், சுத்லஜ். அண்ட் பாகிஸ்தானுக்கு வெஸ்டர்ன் ரிவர்ஸில் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இண்டஸ், ஜேலம், செனாப். இந்த ரிவர்ஸ்லையுமே வந்துட்டு இந்தியா
லிமிட்டட் யூசேஜ் பண்ணிக்கலாம். ஹைட்ரோ பவருக்கும், இரிகேஷனுக்கும், நேவிகேஷனுக்கும் அப்படின்றதுக்கு அலோவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் ரெசிலியன்ஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, நமக்கு என்னதான் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஹாஸ்டிலிட்டி இருந்தாலுமே இந்த ட்ரீட்டி வந்துட்டு இவ்வளோ நாள் என்டியூர் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கிஷன் கங்காலையும் ராட்டிலையும் இருக்கிறதுனால நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் பிஐசி இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு டிஃப்ரென்சஸை ரெசால்வ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். டயலாக் மூலியமாக இதில் வந்துட்டு நம்ம ரிசால்வ் பண்ணுவோம் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமாக இருந்திருக்கு. அண்ட் நியூட்ரல் எக்ஸ்பர்ட், வேர்ல்டு பேங்க் வந்துட்டு நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்க்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷனோட எஃபோர்ட்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன், இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் ஃபார் எனி டிஸ்பியூட்ஸ் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஸ்டெப்ஸ் பிஐசி அண்ட் என்இ, இந்த 2 ஸ்டெப்ஸ்லையும் வந்துட்டு டிஸ்பியூட் ரிசால்வ் ஆகாமையே இருந்துச்சு, ப்ரொலாங்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை வந்து அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இவங்க கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சொல்கிறது வந்துட்டு பைண்டிங் ரூலிங்காக இருக்குது. ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருந்திருக்குன்னு பார்க்கலாம். நியூட்ரல் எக்ஸ்பர்ட் டிசிஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ 2025 மைக்கேல் லியோ அப்படிங்கிறவங்க இது கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு 7 டெக்னிக்கல் இஷ்யூஸை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கிசேன் கங்காலையும் ராட்டில் ப்ராஜெக்ட்ஸ்லையும். அண்ட் ஆல்சோ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸையும் வந்துட்டு அவங்க அஃபர்ம் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட அப்ரோச் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை வந்து அவங்க சார்ட் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2016 இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை பைபாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்க வந்துட்டு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் சைமல்டேனியஸ் மெக்கானிசம்ஸ், வேர்ல்ட் பேங்க் வந்துட்டு இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டையும் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனையும் அவங்க தான் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ரொசீஜரல் கான்ஃப்ளிக்ஸும் நிறையா வருது அப்படின்றது இன்னொரு ரீசன்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்தியாவோட பொசிஷன் இதில் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்துட்டு இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை வந்து இல்லீகலாக கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூட்ரல் எக்ஸ்பர்ட் தான் வந்துட்டு சோல் அத்தாரிட்டி அப்படின்னு என்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ட்ரீட்டி ரிவ்யூ ப்ரொபோசலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இன்னும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 12 சப்க்ளாஸ் 3 அதை வந்து இன்வோக் பண்ணி 2023 கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் இன்னுமே இந்த ரிவ்யூ ப்ராசஸில் இன்னும் சஸ்டைனபிலிட்டியில் என்கேஜ் ஆகாமல் இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட ட்ரீட்டி ப்ரொபோசலில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ். அண்ட் நியூட்ரல் எக்ஸ்பர்ட் டிசிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கு என்ன இம்ப்ளிகேஷன்னா, லீகல் அண்ட் டெக்னிக்கல் கிளைம்ஸ் ஓவர் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நாம் வந்துட்டு இந்த ட்ரீட்டிக்கு எப்படி அட்ஹேர் பண்ணுறோம் அப்படின்றத வேலிடேட்டும் பண்ணுறாங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கு என்ன இம்ப்ளிகேஷனாக இருக்குன்னா, அவங்களோட ப்ரொசீஜரல் பைபாஸில் இருக்கிற ஃப்ளாஸை ஹைலைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நார்ம்ஸ்க்கு அவங்க கம்ப்ளைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அர்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, ரொபஸ்னஸையும் மாடர்னைசேஷன் தேவை அப்படின்றதையும் இது ரீஅஃபர்ம் பண்ணுறாங்க இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டோட டிசிஷன். ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய எஃபெக்டிவ் டைலாக்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்துட்டு இது பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரஸ்ட்டாக இது வந்து வரும் இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட் டிசிஷன் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னால ரிவர் ஃப்ளோ அல்டர் ஆகுது இல்லையா, அதனால் அப்டேட்டட் ஷேரிங் நார்ம்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்றது இன்னொரு சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு சேலஞ்சராக இருக்குது. பிகாஸ் பெர்மிசபிள் யூஸ் ஆஃப் ஸ்பார்க் அப்படின்றது ஒரு டிஸ்பியூட்டாக இருக்குது. பிகாஸ் அதில் டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு டிஸ்பியூட்டாக வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு வே ஃபார்வர்டாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பியூட் மெக்கானிசமை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆர்டிக்கல் 9 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக அட்ஹேர் பண்ணணும், போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேர்ல்ட் பேங்க்கோட இம்பார்ஷியல் ரோலை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு வே ஃபார்வர்டாக இருக்குது. அண்ட் மாடர்னைஸ் த ட்ரீட்டி, நம்ம கிளைமேட் ரெசிலியண்ட்டாகவும் டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸையும் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரீட்டியை மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோஸ்டர் பைலேட்டரல் என்கேஜ்மெண்ட், நம்ம பிஐசி டயலாக்ஸ் மூலியமாக ரெகுலராக நம்ம கண்டக்ட் பண்ணால் தான் நம்மளால் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் லெவரேஜ் மல்டிலேட்ரல் சப்போர்ட், அதாவது நம்ம நியூட்ரல் பார்ட்டிஸை தான் நம்ம வச்சுட்டு ட்ரீட்டியோட அட்ஹெரன்ஸை வந்து கொண்டு வரதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளால் கான்ஃபிடென்ஸை இன்னும் போஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் US withdrawal from WHO அண்ட் அதனோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ ட்ரம்ப் வந்துட்டு ரீஎலெக்ட் ஆன அப்புறமே யூஎஸ் வந்துட்டு இந்த WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, COVID-19க்கு WHO கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அண்ட் ஃபைனான்ஷியலாக டிஸ்பாரிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு WHO யூஎஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவ் வந்து குளோபல் ஹெல்த் டிப்ளமசியும் கவர்னன்ஸையும் வந்துட்டு நிறையா டிஸ்டர்ப் பண்ணும். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் கோஆப்ரேஷனும் டிஸ்டர்ப்ட் ஆகும். இதெல்லாமே வந்துட்டு கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணுது. ஸோ ரீசன்ஸ் ஃபார் வித்ட்ராவல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். COVID-19 பேண்டமிக் ரெஸ்பான்ஸ் அதை வந்து ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த COVID-19 பேண்டமிக் வந்ததுமே டிலேட் ஆக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு சைனா மேலே அவங்க எடுக்கலை அப்படின்றது ஒரு ரீசன் ஃபார் வித்ட்ராவலாக சொல்கிறாங்க. அண்ட் பெர்சீவ்டு பொலிட்டிக்கல் பயாஸ் WHO வந்துட்டு சர்டைன் நேஷன்ஸ்க்கு ஃபேவரிங்காக இருக்கிறாங்க, பர்டிகுலர்லி சைனா அப்படின்னு சில அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் டிஸ்பாரிட்டிஸ் யூஎஸ் வந்துட்டு $1.3 பில்லியன் 2022 2023 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைனாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு இதை யூஎஸை விட சிக்னிஃபிகண்ட்டாக லோவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இமீடியட்டாக யூஎஸ் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஃபண்டிங் ஹால்ட். WHOவுக்கு ஃபினான்ஷியலாக கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் பர்சனல் வித்ட்ராவல் யூஎஸோட ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு WHO இனிஷியேட்டிவ்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனல்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் WHOவோட ஃபங்க்ஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பேண்டமிக் ட்ரீட்டி எக்ஸிட் குளோபல் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் நெகோஷியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, WHO ப்ரப்போஸ் பண்ணது, அதுலேருந்தும் வித்ட்ரா ஆயிருக்காங்க. அண்ட் இதுக்கு குளோபல் ஹெல்த்தில் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா WHO ஃபண்டிங் க்ரைசிஸ். அதாவது யூஎஸ் தான் வந்துட்டு இந்த WHOவுக்கு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸிட் ஆகிறதுனால யூஎஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஆகிறதுனால வேக்சின் டெவலப்மெண்ட்க்கும் பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸ்க்கும் வந்துட்டு ஹிண்டரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்பேக்ட் ஆன் டெவலப்பிங் நேஷன்ஸ் இந்த ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் நிறையா டெவலப்பிங் நேஷன்ஸ் அண்ட் அண்டர் டெவலப் நேஷன்ஸில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, WHO ஃபார் இம்யூனைசேஷன் அண்ட் டிசீஸ் சர்வைலன்ஸ்க்கு, அதில் வந்துட்டு ஃபண்டிங் இல்லாததுனால நிறைய செட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பர்டீஸ் லாஸ் இந்த யூஎஸ் பர்சனல்ஸ் எல்லாம் வந்துட்டு WHO இனிஷியேட்டிவ்ஸ்லேருந்து ரீகால் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பர்டீஸோடலாம் லாஸ் ஆகுது. அதனால் ஹெல்த் சர்வேலன்ஸுக்கும் CDC வீக்னஸ் க்ரைசிஸ் ரெஸ்பான்ஸ்க்கும் வந்துட்டு நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ் டொமஸ்டிக் கான்சிக்வன்சஸ் இதில் என்னவா இருக்குது அப்படின்னா லிமிட்டட் ஹெல்த் டேட்டா ஆக்சஸ். ஸோ யூஎஸ் எக்ஸிட் ஆனதுனால அவங்களுக்கு குளோபல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன்லேருந்து நிறையா இன்ஃபோ கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கிறதுனால அவங்களோட ப்ரிப்பேர்னஸ் ஃபார் நியூ த்ரெட்ஸ் வந்துட்டு வீக்கனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேக்சின் ப்ரிப்பேர்னஸ் இன்ஃப்ளூயன்ஸாவோட சாம்பிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் கிடைக்கிறது ஆக்சஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேக்சின் எஃபிகன்சி வந்துட்டு காம்ப்ரமைஸ்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குளோபல் ஹெல்த் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்களோட லீடர்ஷிப் கம்மியானதுனால, அவங்களோட லீடர்ஷிப் இல்லாததுனால சைனா மாதிரியான நேஷன்ஸ்க்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கொடுக்கறதுக்கு இதுவே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்ஸ் சைனாவோட ரோல் இதில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்துட்டு இனிமேல் ஃபண்டிங் WHO இன்க்ரீஸ்டாக அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால சைனாவோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது அப்படின்னா இந்தியா நாம் வேக்சின் லீடராக இருக்கோம். நாம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் பயன்படுத்தி நம்ம பைவோட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணலாம் ஈக்விட்டபிள் குளோபல் ஹெல்த் கவர்னன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சேலஞ்சஸ் ஃபார் WHO என்னவா இருக்குது அப்படின்னா இன்டர்னல் கிரிட்டிசிசம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எஃபிஷியன்சி, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இதனால தான் வந்துட்டு அவங்க யூஎஸ் வந்துட்டு எக்ஸிட் ஆனாங்க இல்லையா. இதை வந்துட்டு குளோபல் லெவலில் இப்போ ஹைலைட் பண்ணுறதுனால ட்ரஸ்ட் வந்து எரோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபண்டிங் கட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் வந்துட்டு WHOவோட எபிலிட்டி டு அட்ரஸ் எமர்ஜென்சி எஃபிஷியன்சியை வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வே ஃபார்வர்டு என்னவா இருக்குது அப்படின்னா லீகல் ரிவ்யூ. யூஎஸ் வித்ட்ரா ஆனாங்க இல்லையா, இதை வந்து காங்கிரஷனல் அப்ரூவை வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதில் லீகல் ரிவ்யூக்கு பெண்டிங்காக இருக்குது. அண்ட் WHO ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரலாம். நம்ம டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சி, இம்ப்ரூவ்ட் எமர்ஜென்சி ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம WHOவில் ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எமர்ஜிங் எக்கனாமிஸ் ரோல் இந்தியா அண்ட் தென் குளோபல் சவுத் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் வேகன்சி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடே செஷன்.